1956 ஜூலை 26 எகிப்து அதிபர் சூயஸ் கால்வாயை தேசியமயமாக்கினார். சூயஸ் கால்வாய் எகிப்தில் அமைந்துள்ள ஒரு மிக முக்கியமான கடல் வழித்தடமாகும். இது மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கிறது. இந்த கால்வாய் ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையிலான சுருக்கமான கடல் பாதையாக இருந்ததால் உலக வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகித்தது. 1869 கால்வாய் திறக்கப்பட்டது. ஆனால் அதன் நிர்வாகம் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தது. எகிப்து அரசியல் ரீதியாக சுதந்திரம் பெற்ற பின் அதிபர் ஜமால் அப்துல் நாசர் கால்வாயை தேசியமயமாக்க திட்டமிட்டார். இதன்படி 1956 ஜூலை 26 நாள் சூயஸ் கால்வாயை சூயஸ் கேனல் கம்பெனியின் கட்டுப்பாட்டிலிருந்து எடுத்து எகிப்து அரசின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தார். இது பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேலை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஏனெனில் அவை கால்வாயை வணிக ரீதியாக பயன்படுத்திக் கொண்டிருந்தன. நாசரின் நடவடிக்கையை எதிர்த்து இஸ்ரேல், பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய 3 நாடுகளும் எகிப்தை தாக்க திட்டமிட்டன. அக்டோபர் 1956 இஸ்ரேல் சினாய் பகுதியில் நுழைந்தது. அதனைத் தொடர்ந்து பிரிட்டனும் பிரான்சும் நிம்மதி காக்கும் நடவடிக்கை என்ற பெயரில் விமான தாக்குதல் நடத்தின. அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் இந்த தாக்குதலை கண்டித்து அதனை நிறுத்துமாறு அழுத்தம் கொடுத்தன. இதையடுத்து கூட்டு தாக்குதல் முடிவுக்கு வந்தது. இந்த சம்பவம் பிரிட்டன் மற்றும் பிரான்சின் காலனித்துவ அதிகாரம் சரிந்துவிட்டதை வெளிப்படுத்தியது. சூயஸ் கால்வாயை பாதுகாத்ததன் மூலம் அரபு உலகில் ஜமால் அப்துல் நாசரின் புகழ் உயர்ந்து தேசிய நாயகனாக விளங்கினார். நாசரின் சூயஸ் கால்வாய் தேசியமயமாக்கல் மத்திய கிழக்கு அரசியலில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியது. இது ஏராளமான நாடுகளின் ஆதிக்கச் சூழலை சவாலுக்கு உட்படுத்திய சம்பவமாக பார்க்கப்படுகிறது. இது அரபு தேசியவாதத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமாயிற்று.